தூக்கி சொரு விட்டாங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கான்செப்ட்னா சொல்ல தெரியல, ஆனா படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குப்பா. படம் சூப்பர். மாஸ் தலைவா. சூப்பரா இருக்கு, ஒரு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பர் படம். தரமாக இருக்குண்ணா, தரமாக. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். மாஸ் மாஸ் நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா ஒர்த்தா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதை விட நல்லா இருக்கு. வேற லெவல் சார். தலைவர் படம் அருமை சார். இந்த ஹீரோ கூட கம்பேர் பண்ணாதீங்க. படம் நல்லா இருக்கு. நார்மலா இருக்கு. படம் சூப்பர், படம் சூப்பர் படங்க. தலைவர் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு படம். அருமையான படம். ஜெயிலர் மாதிரி 10 மடங்கு இருக்கு. சரியா, 100% நல்லா சிறப்பா போவோம். ஜெயிலர் மாதிரி 10 மடங்கு. அதாவது ஒவ்வொரு சீட்டும் போர் அடிக்கவே இல்லை. எல்லாம் சீட்டு முனையில உட்காந்து பாக்குற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாரும் நல்லா படம், மஜாவான படம். தலைவர் தான் மஜா படம். விக்ரம், லியோ, கூலி மாஸ் தான். ஏ ரேட்டட்னா எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல, ஆனா நல்லா. அதெல்லாம் இல்ல, தலைவர் படம் அவ்வளவுதான். வேற பார்த்தாதான் மஜாவா இருக்கு. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல் செம்மையா இருக்கு. தேங்க்யூ. எஸ்கே சூப்பரா அடிச்சிருக்காரு. ஆமா, ஒரு கேமியோ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். காலையில பார்த்து வாங்க. செம்மையா இருக்கு சார். தலைவர் படம் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அதுக்கு மேலேயே இருக்கு. ஒரு இடத்துல நீங்க லோகேஷ் கனகராஜ் படம்ன்றத விட இது சூப்பர் ஸ்டாரோட படம். எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட படம் தொங்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், செம்மையா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருக்கு படம். அட்டகாசம் தலைவர். இந்த மாதிரி படமே எடுக்க முடியாது. ரெண்டாவது பாட்சா படம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பு தான். எல்லாரும் பார்க்கலாம். படத்துல அசிங்கன்றது கிடையாது, அடியில் தடியில் தான். வரலாம். அதான் படத்துல செக்ஸே கிடையாது, செக்ஸே கிடையாது. ரவுடிஸ் ஃபைட் தான் நேச்சுரலா பண்றாரு. ஃபைட்லாம் எல்லாரும் கேரக்டர் நல்லா இருக்கு, யாரும் குறையே கிடையாது. நாகார்ஜுன சூப்பர், அவரும் நல்லா பண்றாரு. அவரும் சத்யராஜன் நல்லா பண்றாரு. அந்தந்த ஆக்டுக்கான ரோல கரெக்டா தலைவர் விட்டு கொடுத்து அத்தனை பேர் ஒத்துழைப்போட இந்த படத்தை வெற்றி பெற வச்சுக்கிறாரு. இந்த பெருந்தன்மை இந்த சூப்பர் ஸ்டாரை தவிர எந்த நடிகருக்கும் வராது. இன்னைக்கு சில நடிகர் சொல்லக்கூடாது, கொஞ்சம் வந்தோடனே காலை தூக்கி விடுறாங்க. இந்த நிலைமையிலேயே தலைவர் என்னைக்கப்புறம் யாரா இருந்தாலும் அடுத்த வழி விடணும், அதுக்கான மரியாதையை கொடுக்கணும்னு கொடுத்து அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க தலைவர் பார்த்த ஒரு வில்ல கேரக்டர் நடிக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. தலைவர் நம்மளுக்கு மதிப்பு கொடுப்பாரு, நம்மளுக்கான ரோலை கொடுப்பாருன்ற ஒரே காரணத்துல தலைவருக்கு அத்தனை பேர் கால் சீட்டு கொடுத்தா அத்தனை பேருக்கும் அந்த படத்துல அப்படி ஒரு நடிகர். அதாவது எல்லாருக்குமே தலைவிரிக்கிறது இந்த படத்துல எல்லாருக்கும் நடிகர் சான்ஸ் கொடுத்துக்கிறாரு. அவங்களுக்கும் தனி ட்ராக் இருக்குது. அவங்க சீனி பார்க்கறதுக்கு அவங்க ரசிகருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு ஹீரோவும் அடுத்த நடிக்கிற மட்டம் தட்டை தான் பார்ப்பாங்க. தலைவர் அப்படி கிடையாது. என பக்கம் நீ நிக்கணும் அப்படின்ற ஒரு உதாரணத்தை வச்சு அத்தனை பேருக்கும் தோல் கொடுத்து படத்தை வெற்றி பெற வச்சுக்கிறாரு. டைரக்டருக்கு பாராட்டணும். தலைவரை இந்த அளவுக்கு 75 வயசுல இப்படி ஒரு படத்தை செலக்ஷன் பண்ணி அவருக்கு இப்படிதான் ஒரு கதை ஏற்படுத்தி எடுக்கணும்னு டைரக்டர் ஃபாலோ பண்ணாரு பாரு. அது அத்தனை பேர் டைரக்டர், இத்தனை பேர் நடிகரையும் மொத்தத்தையும் யாருக்கும் குறை இல்லாம அத்தனை பேருக்கும் ஒரு கேரக்டர் என்ன கொடுத்தா ஏத்துக்குப்பாங்க ஜனங்க. அவங்க ரசிகர் யாரும் ஏத்துக்குப்பாங்க. இதை மொத்தமா இந்த படத்துல முழுசா கொடுத்துக்கிறாரு. இப்படி ஒரு தலைவரை நம்ம நாட்டில் உலகத்திலே பார்க்க முடியாது. உலக நாயக, உலக சூப்பர் ஸ்டார் வந்துச்சு. இந்தி யாருமே இந்த ரிக்கார்டை உடைக்க முடியாது. இவர மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை மீண்டும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு நன்றி. 100% அடிக்கும், 100% அடிக்கும், 100%. தலைவர் படத்தை கலைக்கு தலைவர் படம் தான் அடிக்கும். நல்லா இருக்கு, நல்லா
படம் சூப்பரா இருக்கு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா செம்மையா இருக்கு. ஆவரேஜ் ப்ரோ. அற்புதமான இதுயா. ஸ்டார் மாதிரி இருக்காரு ஐயா. குறை ஒன்றும் இல்லை. சூப்பர். அது இந்த படம். யாரு வில்ல யாரு நல்லவனா இருப்பான்னு கடைசி வரைக்கும் ட்விஸ்டாவே எடுத்துன்னு போறாங்க. மெயின் படத்துல அதுதான் ட்விஸ்டே. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவரை நீங்க இது வரைக்கும் பார்க்காத ரஜினிகாந்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னாரு. அதை நிரூபிச்சு காட்டு. நல்ல ட்ரெஸ்ஸிங்கு, செம்ம காமெடி, த்ரில்லிங்கான சீனுங்க, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். படம் ஃபுல்லாவே செம்ம படம். தலைவனை சூப்பரா பார்க்கலாம், ரசிக்கலாம், செதுக்கி ரசிக்கலாம் தலைவனை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்தோம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாஸ் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் உள்ள வரும்போது எதிர்பார்ப்பு வந்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த மேன்ஷன் ஃபைட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப லேக் மொக்க பண்ணிட்டாங்க. அமீர்கான்லாம் மொக்க பண்ணிட்டாங்க. கடைசியில் பிடி படி விட்டானுங்க, அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை ப்ரோ. அதான் மாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த மேன்ஷன் ஃபைட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், அவ்வளோதான். அது அச்சினே வர அடி வாங்கினே நானுங்க. வெறுப்பாகுது படம் ஃபுல்லாக பார்க்க. அந்த சீன் தான். ஒரு மியூசிக் வர ஏதோ ஒரு மியூசிக் பழைய படத்துல அந்த பாட்டு போட்டானு போல. அதெல்லாம் தேட்டர்ல உட்கார முடியல. அந்த சீன் மட்டும் நான் வச்சுனா எங்கேருந்து வந்து செத்துட்டு போறான். அதெல்லாம் கொஞ்சம் இது நல்லா இல்லை ப்ரோ. அவ்வளோதான். ஃபிளாஷ்பேக் சீன் நல்லா இருந்துச்சு. ரோல் நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக போத்ததான் அவரு, அவ்வளோதான். அவர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேவான்னு சொல்றா. இவர் நல்லா பண்ணது இல்லை. கடைசி எந்த கேமியோ இல்லை, எல்சியோ இல்லை. ஸ்டார்டிங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இது சத்யராஜ் போடுறாங்க ப்ரோ. அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி அங்கே ஃப்ளாஷ்பேக்கில் அங்கே காட்டுவாங்க. என்ன ப்ரோ சத்யராஜ்? சரி ப்ரோ. ஆனால் லோக்கிக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். இல்லை ப்ரோ, இது அவ்வளோலாம் வராது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆயிடுச்சு. ஆனால் ஜெயிலரோட இது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஜெயிலரோட நல்லா பார்க்கலாம். ஆனால் சன் பிக்சர்ஸ் எப்படியோ ஓட்டுறோம். சன் பிக்சர்ஸ் எப்படியோ அதை ப்ரொமோஷன் போட்டு இது பண்ணுறோம். நல்லா இருக்கு. படம் ஆவரேஜ் தான். ஆனா ரஜினி மாசா இருந்ததுண்ணா, பயங்கரமா இருந்ததுண்ணா. கடைசியில அந்த 10 நிமிஷம் படத்தை தெறிக்க விட்டாருங்க. வெளியே வந்து பாக்குற ஒரு ரிவ்யூ கூட இல்ல. நான் கொடுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நானே ரிவ்யூ பாக்குறேன். அங்க இருக்கணும் ப்ரோ. அதான் தலைவர்லாம் நல்லா பக்கா பண்ணி விட்டாங்க. சூப்பரா இருந்தது படம். கடைசியில அந்த 3 பேர் வீடியோ பார்த்து வச்சாங்க பாருங்க. படத்தை அங்கேயே முடிச்சிட்டாங்க. பக்கா இருந்தது. பாதி பேர் தூங்கிட்டானுங்க. நான் பக்கா பார்த்தேன் ப்ரோ. ஒரு காமனா படம் பார்க்க வந்தோம் ப்ரோ. இந்த என்ன இப்போ ஒரு ரஜினி ரசிகன் மாறிட்டேன் ப்ரோ. இந்த படம் கழிச்சு ரஜினி ரசிகன் மாறிட்டேன் நான் இப்போ. ஆமா, படமே டுச்சுறாங்க. கடைசியில வச்சாரு பாருங்க, அதாங்க மாசு. அந்த பீடி கேட்டு 3 பேர் பிடிச்சா உண்மையா ப்ரோ. அது செம்ம சீக்வன்ஸ். கடைசியில வச்சது நல்லா இருந்தது. ராவலே வேற மாதிரி ப்ரோ. இது முடிஞ்சிச்சு. ஆமா, ஆகஸ்ட் 31 சாரி 21 வந்துருங்க. 21 வந்துருங்க. அடுத்து மதுரைக்கு வந்துருங்க. ஸ்ட்ரைட்டா அங்க போயிடலாம். மதுரையில வாங்க. இது முடிஞ்சிச்சு. தலைவர் முடிஞ்சிச்சு. அடுத்த தளபதி தான். பயங்கர அவர் தான் ப்ரோ மாசே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வரும் பாருங்களேன். அம்மா 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 பா. என்ன சாங்டா இது? நல்லாதான் சூப்பரா நடிச்சிருக்காரு ரஜினி. வேற லெவலா இருக்கு படம். பார்க்கலாம், 4-5 தடவை பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ப்ரோ படம். ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆவரேஜ் தான். படம் சூப்பரா இருக்குண்ணா. 10 வாட்டி கூட பார்க்கலாம். சூப்பரா இருக்கலாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஜெயிலரோட டாப். படம் எப்படி இருக்கு? என்ன ப்ரோ கான்செப்ட் இதுல? ஃப்ரெண்டுக்காக தான் ப்ரோ வராரு. ஃப்ரெண்டுக்காக தான் வராரு. எல்சிஓ எதிர்பார்த்தேன். எல்சிஓ வரல. எல்சிஓ இல்ல. படம் லீவோ இந்த மாதிரி அதோட அதிகமா இருக்கா இல்ல? சூப்பர் ப்ரோ படம். உண்மையிலே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இல்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். அருமையா இது படம். வேற லெவல் பா, வேற லெவல். தலைவர் நடிச்ச படம் அருமையா போகுது. சரியா? சூப்பர் ஸ்டார் படம். வேற லெவல் தல. செம்ம மாத்து தல படம். நல்ல படம்.
நல்ல ஆக்ஷன் ஃபில்மு, லோகேஷ் கனகராஜ் நல்லா எடுத்திருக்காங்க. டாக்டர் சூப்பராக பண்ணிருக்காங்க. ஸ்டோரி தான் சூப்பராக இருக்கு. மற்ற படங்களோட ஸ்டோரி நல்லா இருக்கு. படம் தாறுமாறா இருக்குண்ணே. லாஸ்ட் 20 மினிட்ஸ் பட்டையை கலப்பிட்டாங்கண்ணே. லோகேஷ் கனகராஜ் படம் சூப்பரா இருக்குண்ணா. படம் செஞ்சா ரிவ்யூ வட சென்னை டாக்கிஸானே. நான் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். அருமையான படங்க. ரஜினிகாந்த் வந்து 75 வயசுலயும் அருமையா நடிச்சுக்கிறாப்புல. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் இது. படம் சூப்பரா இருக்கு. சூப்பர். படம் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த தியேட்டர் தான் முக்கியம் இருக்கு. சத்யம் தியேட்டர்ல போய் பார்த்தா இந்த படம் என்ன பிரமாதமா இருக்கும். பாரத் தியேட்டர் ரொம்ப முக்கியம் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் சரி. ரஜினிகாந்த் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த தியேட்டர் ஃபுல்லா பிளாக் தான் விற்கிறாங்க. ஆனா சவுண்ட் எஃபெக்ட் இல்ல. படம் சூப்பரா இருக்கு. பிரமாதமா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி வேஸ்ட் ப்ரோ. ரஜினிக்காக பார்க்கலாம் அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். சூப்பரா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. லோக்கி நல்லா யூஸ் பண்ணியிருக்காப்புல. ஒன்றும் எதுவும் குறை சொல்ல முடியல. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. மன்றத்தில் உண்மையாலே இந்த படம் வந்து உண்மையாலே வெற்றி தான். இந்த ஃபர்ஸ்ட் நாள் இந்த ஃபர்ஸ்ட் ஷோவுக்கே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜனத்தை பார்த்தாலே தெரியும். இந்த படம் நல்லா இருக்குது. எந்த குறையும் இல்லை. எந்த மாற்றம் எந்த கைவிட டபுள் எல்லாத்துக்கும் டபுள் தான் போகும். நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு பாஸாக போகுது. லோகேஷ் கனகராஜ் நெக்ஸ்ட் படமும் எடுக்கலாமா இப்படி இல்ல இந்த படத்தோட எடுத்துன்னு தான் இருப்பார். எடுத்துன்னு தான் இருப்பார். மோனிகா பாட்டை மறக்காம பாருங்க. அவ்வளோதான். சூப்பர் தலை. நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. தலைவர் நல்லா இருக்காரு. சூப்பரா இருக்காரு. படம் பார்க்கலாம். பார்த்துறோம். எப்படி இருக்கு படம்? நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக். ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு.